சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்கள், மறந்தும் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மதியம் 2:21க்கு சதுர்த்தி திதி ஆரம்பித்து அதற்கு புதன்கிழமை 3:52 வரைக்குமே நமக்கு சதுர்த்தி இருக்கின்றது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையே விநாயகர் சிலை வாங்கி வைக்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் விநாயகர் சிலை வாங்கி வச்சிங்கன்னா 3 நாள் நம்ம வீட்டில் பூஜை செய்யணும். செவ்வாய்க்கிழமை மாலை பூஜை செய்து செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் பூஜை செய்து வியாழக்கிழமை ஆற்றில் கரைக்க வேண்டும். இல்லைங்க, நாங்கள் புதன்கிழமை தான் எங்களுக்கு ஆஃபீஸ்லாம் லீவாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் புதன்கிழமை வாங்கினீங்கன்னா வெள்ளிக்கிழமை கரைக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் உள்ள விநாயகரை கரைப்பது அந்தளவுக்கு உகந்ததாக இருக்காது. அதனால் நீங்கள் 5 நாள் வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விநாயகர் சிலையை கரைப்பது ரொம்பவே நல்லது. இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. 2வது விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் புதன்கிழமை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அதுவும் மதிய நேரத்தில் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாடை செய்வது ரொம்பவே சிறப்பு. அந்த நேரத்தில் குளிகை நேரம் இருக்கின்றது. விநாயகரின் பரிபூர்ண அருளால் நம்ம வீட்டில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்க இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தி நம்ம விநாயகர் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அனைத்து செல்வங்களும் நிறைவாக இருக்கும். உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். 2வது விஷயம், நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க எங்களால் 3 நாள் வீட்டில் பிள்ளையார் வச்சுருக்க முடியும், ஆனால் 5 நாள் எங்களால் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறப்ப நீங்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலமே மஞ்சளில் ஒரு விநாயகர் பிடித்து அதற்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம். புதன்கிழமை நாங்கள் களிமண் விநாயகர் வாங்குவோம், இல்லை வீட்டில் விநாயகர் படம் வச்சு தான் நீங்கள் வழிபாடு செய்கிறதா இருந்தாலுமே ஒரு மஞ்சளில் விநாயகர் பிடித்து வச்சு அதற்கு அருங்கம்புல் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த விநாயகரின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் முறையான வழிபாடும். நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் சாணம், மஞ்சள் அல்லது களிமண் இந்த 3ல் எது அவங்களுக்கு கிடைச்சதோ அதில் விநாயகர் பிடிச்சு வழிபாடு செய்வாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்கின்றது. விநாயகர் சிலையெல்லாம் பெரிய மண் சிலையெல்லாம் செஞ்சே விற்கிறாங்க. நம்ம அடுத்தவங்க செஞ்ச சிலையை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்டில் வச்சாலும் நம்ம கையால் ஒரு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வழிபாடு செய்வது அந்த விநாயகருக்கு ரொம்பவே உகந்ததாகவும் இருக்கும். விநாயகருக்கு பிடித்தவர்களாகவும் நம்ம வீடு இருக்கும். 3வது விஷயம், கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3:52 வரைக்கும் தான் சதுர்த்தி திதி இருக்கின்றது. அதனால் கூடிய விரைவில் பலருமே விநாயகர் சதுர்த்தினா மாலை நேரத்தில் தான் கொழுக்கட்டையெல்லாம் வச்சு விநாயகர் வழிபாடு செய்வாங்க. ஆனால் அதற்கு உகந்ததாக புதன்கிழமை இல்லை. அதனால் 3:52க்கு உள்ளேயே நம்ம விநாயகருக்கு படையல் போட்டு வணங்க வேண்டும். இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்று கட்டாயம் செய்யக்கூடாத 3 தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நம்ம விநாயகர் சிலை வாங்கிட்டு வரும்போது அந்த சிலைக்கு கண் திறந்திருக்க கூடாது. கண்கள் திறந்திருப்பதற்காகவே குன்றின் மணி கொடுப்பாங்க. அந்த குன்றின் மணியை வாங்கிட்டு உங்கள் வீட்டில் ஒரு மணப்பலகை வைத்து அதன் மேலே வாழை இலை விரித்து அதன் மேலே தான் நம்ம விநாயகர் சிலை வைக்கணும். அந்த சிலைக்கு அடியில் ₹1 நாணயம் வைப்பது ரொம்பவே சிறப்பு. அந்த நாணயம் வைத்து அதற்கு மேலே விநாயகர் சிலை வைத்து உங்கள் வீட்டில் நல்ல நேரம் பார்த்து விளக்கெல்லாம் ஏற்றிய பிறகு தான் விநாயகருக்கு அந்த குன்றின் மணி மூலம் கண் திறக்க வேண்டும். நம்ம வீட்டில் திறப்பதுவே ரொம்பவே சிறப்பு. அதே போல் விநாயகரை கரைக்கும் போது அந்த குன்றின் மணியை எடுத்து வைத்த பிறகு தான் நீங்கள் விநாயகர் சிலையை கரைக்க வேண்டும். அந்த கண் திறந்ததோடு நம்ம விநாயகரை போய் கரைக்கக்கூடாது. அந்த குன்றின் மணியை எடுத்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் பெருகுவதை கண் கூட பார்க்க முடியும். அதே போல் 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு பிடித்த நம்ம பதார்த்தங்கள் வைக்கும்போது அதை 2 பேருக்கு கட்டாயம் தானம் செய்யணும். அதில் முதல் ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் தானம் செய்யலாம், அல்லது குழந்தைகளுக்கு தானம் செய்யலாம். 2வது பசுக்களுக்கு உங்களால் முடிந்தது
ஒரு வாழைப்பழமாவது அன்றைய தினத்தில் நீங்கள் தானம் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ஒரு சிலர் யானைலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்து கோவிலில் யானைகள்லாம் இருக்குது, அந்த யானைகளுக்கு உங்களால் உணவு வாங்கி தர முடிஞ்சால் ரொம்ப சிறப்பதும். விநாயகர் சதுர்த்தி என்று யானைகளுக்கு, பசுக்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விநாயகரின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்று கட்டாயம் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளை திட்டக்கூடாது. நம்ம வீட்டில் கூடுமான வரை அனைவரும் சந்தோஷமாக அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது விநாயகர் மனம் மகிழ்ந்து அந்த வீட்டுக்கு சந்தோஷமாக வருவார். நம்ம வீட்டில் அந்த நாளில் நம்ம சண்டையிட்டு கொள்வது அல்லது வேறு ஏதேனும் குழந்தைங்களை திட்டுறது இது போல் செய்யும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் விநாயகர் வரமாட்டார். மனமுகுந்து மன மகிழ்ச்சியோடு நீங்கள் விநாயகரை அனைவரும் அலைங்கள். அதுவும் சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் ஓடோடி வரும். விநாயகர் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாட்ட பிறகு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. எல்லா தெய்வத்துலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல விநாயகர் வழிபாடு செய்யணும், அடுத்து குலதெய்வத்தின் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்வதற்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு குலதெய்வத்திற்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்த பிறகு விநாயகர் வழிபாடு செய்யும்போது அந்த குலதெய்வத்தின் அருளால் விநாயகரின் அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு 3 நாள் 5 நாள் நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் வச்சுருந்தாலும் அத்தனை நாளும் ஒரு சின்ன நெய்வேத்தியம் வைத்து 2 கால பூஜையாவது நீங்கள் கட்டாயம் செய்யணும். தீப தூப ஆராதனை காமிக்கணும். பெரிய பெரிய நெய்வேத்தியங்கள் இல்லைனாலும் சின்னதாக பால், கற்கண்டு, பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் இது போன்ற பழ வகைகள், வாழைப்பழம் இது போன்ற ஏதாவது ஒன்று சின்ன சின்ன பொருட்களாக நீங்கள் வைத்து உங்கள் விநாயகரை மனதார வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த விநாயகரின் அருளால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.